உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது குருட்டுத்தன்மை என்பது ஒரு சிலையையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு சடங்கையோ செய்யும்போது, அதன் பின்னால் இருக்கும் உலகளாவிய தத்துவத்தையோ, அகப்பண்பையோ அதாவது அன்பு, கருணை, அகங்காரத்தை ஒழித்தல் பார்க்கத் தவறிவிட்டு, வெறும் பொருளையும் கற்பாறை, லோகம், சடங்கையும் மட்டுமே ஆன்மீகம் என்று நம்புவது. இது விளக்கமாக தரப்படுகிறது. இது எப்படி பார்க்கலாம் என்றால், கண்ணெதிரே இருக்கும் வடிவம் அல்லது சடங்குக்கு அப்பால் இருக்கும் பேரண்டத்தின் மாபெரும் சக்தியையோ அல்லது உண்மையான தார்மீக விழுமியங்களையோ அகக்கண்ணால் பார்க்க மறுக்கும் நிலைதான் குருட்டு நிலை. இது செவிட்டு நிலை என்பது சடங்குகளை விட மனிதநேயமே முக்கியம் அல்லது உண்மை நேர்மையே உண்மையான ஆன்மீகம் என்று பல மனிதர்கள் நமக்கு காலம் காலமாக சொல்லி வரும் ஆழமாக